जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. வைதிக மத அம்சங்கள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆயுர்வேதம். ஆயுர்வேதத்தில் இதர சயின்ஸுகள். மினரல் தாதுக்களை கலந்தும் மருந்து செய்வதால் கெமிஸ்ட்ரி என்ற ரசாயன சாஸ்திரமும் நம் வைத்திய சாஸ்திரத்தில் வந்துவிடுகிறது. கெமிஸ்ட்ரி மட்டுமில்லை, இன்னும் 7-8 சயின்ஸுகளும் மெடிக்கல் சயின்ஸ் என்ற இது ஒன்றிலேயே அடங்கி விடுகிறதை பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கும். மூலிகைகளின் நேச்சரை தெரிந்து கொண்டே மருந்து பண்ண வேண்டும் என்பதால் தாவர தத்துவ சாஸ்திரமான பாட்டனியையும் நன்றாக தெரிந்து சொல்லியிருக்கிறார்கள். மருந்துகளின் இன்னொரு மூல சரக்கான ரச வர்க்கங்களை பற்றி அறியப்போவதிலும் ரசாயனம் அதாவது கெமிஸ்ட்ரி வந்துவிடுகிறது. என்ன மருந்து கொடுக்க வேண்டும், அதில் என்ன சாமான்கள் சேர்க்க வேண்டும் என்று தெரிந்தால் போதுமா? இது செலுத்தப்படுகிற தேகத்தின் அமைப்பை பற்றி நன்றாக தெரிய வேண்டுமல்லவா? நோயாளியின் தேக தத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் சிகிச்சை எப்படி? இவ்வாறு பிசியாலஜியும் வைத்திய சாஸ்திரத்தில் வந்துவிட்டது. வெட்டரினரி என்கிற பிராணி வைத்தியமும் புராதனமாகவே நம்மிடம் உண்டு. வீட்டுக்கு வீடு பசு, விவசாயத்துக்கு எருது, சைன்யத்தில் ரத கஜ துரகம் என்பதில் ஆனை, குதிரை, இப்படி பல மிருகங்களை ஆரோக்கியமாக காப்பாற்ற வேண்டியதை முன்னிட்டு பிராணி தத்துவ சாஸ்திரமான ஜுவாலஜியையும் நம் பூர்வீகர்கள் ஆயுர்வேதத்திலேயே சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். எந்த சத்தியத்தையும் துளைத்து கொண்டு பார்க்கிற ஆதீந்திரிய சக்தியால் ரிஷிகள் இந்த எல்லா சயின்ஸுகளையும் தெரிந்து கொண்டு ஆயுர்வேதம் முதலான சாஸ்திரங்களில் தெரிவித்திருக்கிறார்கள். கருணை மிகுந்த ரிஷிகள் பிராணிகளுக்கு மட்டுமில்லாமல் மரம் செடி கொடிகளுக்கு வருகிற நோய்களை கூட போக்க வேண்டும் என்று விருக்ஷாயுர்வேதம் என்றே ஒரு சாஸ்திரம் செய்திருக்கிறார்கள். சரக்குகளை இன்ன விகிதத்தில் கலக்கணும், ஒவ்வொன்றும் இன்ன இடை இருக்கணும், நோயாளி இன்ன அளவு அதை சாப்பிடணும் என்று துல்லியமாய் கணிப்பதில் கணிதமும் வந்துவிடுகிறது. இப்படி பௌதிக சாஸ்திரம் என்கிற பிசிக்ஸை தவிர பாக்கி முக்கியமான சயின்ஸ்களை எல்லாம் ஆயுர்வேதம் ஒன்றிலேயே அகப்படும்படியாக கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள். வேறு சாஸ்திரங்களிலும் தனியாகவும் பிசிக்ஸையும் அலசி ஆராய்ந்து கொடுத்திருக்கிறார்கள். சர் PC ரே என்பவர் நம்முடைய பிராச்சீன சாஸ்திரங்களில் நவீன சயின்ஸுகள் எல்லாவற்றுக்கும் மூலம் இருக்கிறதென்று ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கிறார். வெள்ளைக்காரர்களே ஒப்புக்கொள்கிறபடி குறைந்தபட்சம் 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட சரகம், சுஷ்ருதம் முதலிய கிரந்தங்களில் இந்த 200-300 வருஷங்களில் நாங்கள் கண்டுபிடிக்கிறதற்கு முந்தி எவருக்குமே இந்த உண்மைகள் தெரிந்திருக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் நவீன சயின்ஸ்களெல்லாம் அடங்கியிருக்கின்றன. பத்தியம். மற்றவர்கள், அதாவது வெளிநாட்டார், நவீனர்கள் நம்முடைய ஆயுர்வேதத்தில் ஸ்லாகித்து சொல்கிற ஒரு விஷயம். இதில் மருந்துகளை சொன்னதோடு மாத்திரமின்றி அதைவிட முக்கியமாக பத்தியங்களை சொல்லியிருப்பதாகும். பத்தியம் என்றால் ஒரு வழியில் போக பண்ணுவது. பாதை, பாத் என்பதெல்லாம் பதியிலிருந்து வந்ததுதான். ஆரோக்கிய பாதையில் செலுத்துவதற்காக ஏற்பட்டதே பத்தியம். மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது, உடம்பு சரியாவதற்கு இன்ன ஆகாரங்களை நீக்கிவிட்டு இன்ன மட்டுமே இன்ன அளவில் சாப்பிட வேண்டும் என்பது முக்கியம். இதுதான் பத்தியமாய் இருப்பது. இந்த பத்தியங்களில் ஒன்றாக சகல ஜனங்களுக்குமே 15 நாட்களுக்கு ஒரு முறை உபவாசம் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறது. சகல ஜனங்களுமே அவ்வப்போது ஒருவேளை லங்கனம் போடுவது நல்லது. பட்சத்துக்கு ஒரு நாள் பூராவும் பட்டினி இருப்பது விசேஷம் என்று வைத்திய சாஸ்திரம் கருதுகிறது. இதையே ஏகாதசி என்று பிரதானுஷ்டானமாகவும் பெற்றிருக்கிறோம். தர்மசாஸ்திரமும் நம் பூர்வீக வைத்திய சாஸ்திரமும் கைகோர்த்து கொண்டு போகின்றன என்பதற்கு இதுவும் உதாரணம். ஆயுர்வேதத்தை பின்பற்ற காரணங்கள். இந்தியாவிலுள்ள நம் தேசத்திலேயே ஏற்பட்ட ஆயுர்வேத முறைகளைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம். அப்போதுதான் கூடிய மட்டும் சாஸ்திர விரோதமான அனாச்சாரங்கள் சேராமல் இருக்கின்றன என்பது. இன்னொரு காரணமும் உண்டு. அது இயற்கையாக அமைந்திருப்பது.
அதாவது இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி நடத்துகிற ஈஸ்வரனே சகஜமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அமைப்புகளை சேர்ந்தது. ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு விதமான சீதோஷ்ணம் இருக்கிறது. ஒவ்வொரு விதமான பயிர் பச்சைகள் விளைந்து அவற்றை அங்கே உள்ளவர்கள் ஆகாரம் பண்ணுகிறார்கள். அவற்றை ஒட்டி அவர்களுடைய ஆரோக்கியம் வியாதி இரண்டும் ஏற்படுகின்றன. அந்தந்த தேச சீதோஷணமும் அங்கே கிடைக்கிற ஆகார பதார்த்தங்களும் தான் ஒவ்வொரு தேசத்தவருக்கும் சூட்டாகிறது என்பதை பார்க்கிறோம் அல்லவா? இப்படியே அங்கங்கேயும் இந்த சீதோஷணம் ஆகாரம் முதலியவற்றை அனுசரித்து அனாரோக்கியத்தை போக்கிக் கொள்ளவும் அங்கே உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வைத்திய முறை தோன்றுமாறு பகவான் புத்தி கொடுக்கிறான். அந்த வைத்தியத்துக்கு வேண்டிய சரக்குகள் அந்தந்த தேசத்தில் கிடைக்கும்படியாகவும் வைத்திருக்கிறான். சாத்விகர்களாக வாழ வேண்டிய நம் தேச ஜனங்களுக்கு நம்முடைய சீதோஷணம் ஆகாரம் முதலியவற்றுக்கு அனுசரணையாக பச்சிலை ரசவர்க்கம் என்றிப்படி சாத்விகமான மருந்துகளாலேயே வியாதி நிவிருத்தி ஏற்படுமாறு அவன் ஏற்படுத்தியிருக்கும் சகஜமான அமைப்பிலே இருக்கிறது. கர்ம பூமியில் உள்ளவர்கள் கர்மானுஷ்டானத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிற தர்மசாஸ்திரத்தை மீறாமலே சரீர ரக்ஷை, வியாதி நிவிருத்தி, ஆயுர் விருத்தி முதலியவற்றை பெறட்டும் என்றே நம் ரிஷிகளுக்கு ஆயுர்வேதம் ஸ்புரிக்கும்படியாக அனுகிரகித்திருக்கிறான். அந்தந்த தேசத்தில் உள்ள ஜனங்களின் பக்வ நிலைக்கு ஏற்க அவர்களுக்கு தேசாச்சார மதாச்சாரங்களை கொடுத்து இவற்றுக்கு அனுசரணையாகவே வைத்திய முறை முதலியவை அங்கங்கும் தோன்றும்படி செய்திருக்கிறான். வைத்தியம் மட்டும் இல்லை, சில்பம் என்று வீடு வாசல் கட்டிக்கொள்கிற முறை, கிருஷி என்பதான விவசாய முறை எல்லாவற்றிலும் இப்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் சூட்டாகிற ஒன்று உண்டு. நாம் வெள்ளைக்கார ஃபேஷனில் வீடு கட்டிக்கொண்டால் நம் அனுஷ்டானங்களையே பண்ண முடியாமல் விட வேண்டியதாகிறது. ஜாப்பனீஸ் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பண்ணி 4 மடங்கு மாசூல் காட்டுவேன் என்று போனால் நம் கையை மீறி அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி, அதாவது பெருமழை அல்லது வறட்சி என்று ஏற்பட்டு பஞ்ச நிலைமை உண்டாகிறது. நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுவே ஏற்றத்தாழ்வுகளை பேலன்ஸ் பண்ண விட வேண்டும் என்று அறிவாளிகள் ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இது மெடிக்கல் சயின்ஸ் உள்பட எல்லாவற்றிலும் ஆலோசனைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம். ஆயுர்வேதத்தில் பிரமாண நூலான சரக சம்ஹிதையிலேயே இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது. யஸ்மின் தேசே ஹீயோ ஜாதகா தஸ்மை தஜ்ஜௌஷதம் ஹிதம். ஒரு தேசம் என்றால் அதில் பல மனுஷியர்கள் உண்டாகிறார்கள். மனுஷியர்களைப் போலவே ஒவ்வொரு தேசத்திலும் மூலிகை முதலான மருந்து சரக்குகளும் உண்டாகின்றன. ஈஸ்வர நியதியில் இது ஏதோ குருட்டாம்போக்காக நடப்பதல்ல. இந்த தேசத்துக்காரனுக்கு இந்த சரக்கால் பண்ணின ஔஷதம்தான் எடுத்தது என்று இது காட்டுகிறது. இதைத்தான் எந்த தேசத்தில் ஒருவன் பிறந்திருந்தாலும் அவனுக்கு அங்கேயே உண்டான சரக்குகளால் ஏற்பட்டதுதான் மருந்து என்று சரகத்தில் சொல்லியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर.